தூக்குங்கண்ணா, முகமூடி தூக்குங்கண்ணா. டேய் வரமாட்டேங்குதுடா, எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்ல நாய் கடையாளம் தெரியல. முத்து அண்ணன் 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 பண்ண வீடு 100 பேரு எப்படி இப்ப அரசியல் பண்றது மட்டும் பாரு. ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு ஏதோ பயங்கரமா ஒரு சம்பவம் செய்ய போறாப்புல அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த தீ மிதிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் சில பேர் வந்து சேஃபாக கிராஸ் ஆகி போயிடுவாங்க. சில பேர் வேகமாக ஓடுறப்ப காலை தடக்கிவிட்டு அந்த குண்டத்திலே உருண்டு புரண்டு உடம்பு பூரா தீக்காயமாகி போயிடும். கிட்டத்தட்ட ஐயா ஓபிஎஸோட நிலைமையும் அதுதான். ஆமாம், எப்படி தர்ம யுத்தம் தானே உங்களோட ஸ்டைலு? இதெல்லாம் புதுசாக ஆலோசனை கூட்டமெல்லாம் எவன் கொடுத்த ஐடியா இது? இல்லைவா, அடுத்து எவன் எப்போ ஓடுவாங்க அப்படின்றது தெரியாது. அதனால எவனாச்சும் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங்கை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியாவா இல்லை? ஏன்னா ஐயா கூட இருந்த எல்லாரும் இனிமேலும் நாம் இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இது அவ்வளவுதான் ஐயாவை பார்த்து. அது ஆயுசு முடிஞ்சு. இதுக்கு மேலே அதுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை. நாம் போயிட்டு எங்கேயாச்சும் பிழைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திசைக்கு ஒரு ஆளாக தெரிச்சு ஓடிட்டாங்கன்னு வைங்களேன். இன்னமும் அவங்களுக்குள்ள மிச்சம் இருக்கிறது வெள்ளமண்டி அண்ணன் மட்டும்தான் இருக்கிறாப்புல. அவரும் வந்து அனைவரும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு வச்சாலும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வச்சு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாங்கன்னா, ஐயா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனை வந்து சொல்ல போகிறாரு. யார் கூட கூட்டணி, இந்த தேர்தலில் ஐயா எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாரு, அப்படித்தான் இருப்பார் சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு ஐயா எடப்பாடியார் காலில் விழுந்திருக்காரு. நிஜமா லிட்ரலாக எப்படியாச்சும் என்னைய மறுபடியும் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த பழைய படத்துலலாம் இந்த ஒய்ஃப் வந்து புருஷங்கிட்ட கதறி அழுவாங்கல்ல, அதே மாதிரியே கதறி அழுதுருக்காப்புல ஐயா எடப்பாடி. ஏன், என்ன தப்பு? உண்மையிலே அங்கே ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஒரே வார்த்தை சொன்னார். அங்கே உட்கார்ந்துருக்கையில அப்படியே ஐயாவை பார்த்தாங்க. உங்கள் பின்னாடி நின்னதுக்கு எங்களுக்கு பின்னாடி நல்லா தூக்கி சொருகிட்டீங்கல்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையும் விளக்கமாக பார்ப்போமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. முதல்ல ஐயா ஓபிஎஸ் பத்தி சொல்லிடுற. நல்ல மனுஷன், உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா சாமர்த்தியம் தான் பத்தாது. நல்ல மனுஷனா இருக்கிறது முக்கியம் இல்லை, அவங்கள சமாளிக்கணும். ஏன்னா இங்க போகணும் இப்படி இருக்கணும்ன்ற அந்த ஆசை மட்டும் இருந்தா பத்தாது. அந்த ஆசைக்கு நம்மக்கிட்ட வந்து சரக்கு இருக்குதா அப்படின்றதையும் சேர்த்தாப்புல பார்க்கணும். அவர் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லலை, எனக்கு அது மட்டும்தான் கண்டுக்கு முன்னாடி வந்து போகுது. எடப்பாடியார வேட்டி சட்டை போட்ட ஒரு செயலலிதாவாக நான் பார்க்குறேன், புரட்சி தலைவியாக நான் பார்க்குறேன் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் சொல்லலை. அநேகமாக அடுத்த ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சாப்புல அப்படின்னா அதையும் சொன்னாலும் சொல்லுவாப்புல. போட்டாப்புலையே ஒரு போடு என்னன்ட்டு. 2வது தர்ம யுத்தம் பண்ண பார்த்தீங்களா? அந்த தர்ம யுத்தம் நான் பண்ணலைங்க, என் கூட அந்த 2 பேரும் சேர்ந்து என்னைய கோட்டு விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க. யார்? வைத்தியலிங்கன்னு மனோஜ் பாண்டியன். சேசிடி பிரபாகரன் இருக்கார்ல, சேசிடி பிரபாகரனும் தர்மரன் இப்போ போயிட்டு அதிமுகவில் ஜாயின் பண்ணார்ல, அவங்க 2 பேரும் உங்களை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதாங்களா பண்ணாதீங்கன்ட்டு? இல்லை எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் உங்களுக்கு ஆதரவு தானே சொல்லியிருப்பாங்க பண்ணுன்னுட்டு, ஏன் அவங்கள சொல்லலை? விட்டு அவர் இதையும் சொல்லியிருப்பாரு. இந்த 2வது தர்ம யுத்தத்துக்கு என்னை தூண்டி விட்டது ஆளு ஐயா மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான் சொன்னார் என்னைய பண்ண சொல்லிடாட்டி நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படியே வயசு பிள்ளை வசிய மருந்து அப்படியே கன்னத்தில் அப்படியே உருட்டி உள்ளுக்குள்ளே வச்சு உங்களையே அறியாமல் உங்களை போராட்டம் பண்ண வச்சுட்டாங்க. இல்லை எப்படியெல்லாம் பேசுகிறோம் அந்த வாய், யோசிச்சு பாருங்க சார். அதில் இந்த இன்னொரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அவர் சொன்னதில்லை. சட்ட போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம், அதிமுகவை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சேர்த்துக்க சொல்லுங்க. ஏன் என்னை சேர்த்துக்க மாட்டாரா? மூளையில் குழம்பி போயிடுச்சா என்ன? இல்லை தெரியல, ஏதாச்சும் ஒரு நிலையில் ஏதாச்சும் இருக்கிறீங்களா? நீங்கள் சொன்னதை ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை
அவர்கிட்டயே மறுபடியும் ஒன்று அதிமுகவை மீட்கணும்னு சொல்லுங்க, இல்லை அதிமுக கூட நான் சேரணும்னு சொல்லுங்க, என்னைய சேர்த்துக்க சொல்லுங்க, அதுதான் வந்து அதிமுகவுக்கு நல்லதுன்னு அதையாவது சொல்லுங்க. இப்படி சொல்றப்ப முதல்ல அவங்க எப்படி உங்களை ஏத்துப்பாங்க? எவ்வளோ அதாவது அதிமுகவில் சேரணுன்ற அந்த ஆசை இருந்துச்சுன்னா, அதான் வெளிப்படையாக அதுதான் இந்த படுத்தே விட்டானா ஏம்பாங்கல்ல, இவர் படுக்கலை தொங்கிட்டு இருக்காப்புல காலை பிடிச்சி. ஐயா பழனிசாமி இந்த வெயிட்டு தாங்குவாரா என்னன்றது தெரியல. ஆனால் அவர் அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். டேய் பாருடா, எவ்வளவு கேவலப்படுத்துறாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாலும் இந்த ஆளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது போலையாடா, எப்படிடா இப்படி ஒரு மனுஷனை நம்ம சேர்த்துக்கிறது? உண்மையிலே மனசு மாதிரி அவங்க சேர்த்துக்கிட்டா கூட அங்கே போயிட்டு அதே கௌரவத்தோடு இருந்துருவீங்களான்னு எனக்கு அது புரியலை சார். அதே கௌரவத்தோட, அதே மரியாதையோட, அதே மிடுக்கோட உங்களால் மறுபடியும் அதிமுக ஆஃபீஸ்க்குள்ளே நடக்க முடியும்? நடக்கும் இல்லை, எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் ஓகே. அவர் சொல்ற இதை போராட்டம் பண்ணுன்றாரு. ஒன்று அவங்க கேட்பாங்க, இல்லை போராட்டம் பண்ணுறா இருந்தால் கடைசி வரையும் போராட்டம் பண்ணு, இல்லை சேர்றா இருந்தால் அதுக்கான வேலை என்னவோ அதை பண்ணு. இப்படி போராட்டமும் பண்ணுவேன் சேரவும் செய்வேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் ஏன் போட்டி போட்டேன், அதான் என் செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்காக நிரூபிச்சுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அவ்வளோதான் அவங்க அந்த எலெக்ஷனோட அந்த செல்வாக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ அதே மாதிரி உங்கள் செல்வாக்கை மறுபடியும் நிப்பாட்டி இன்னும் ஜெயிக்க வேண்டியது தானே. ஆனால் அவர் சொல்கிறார் எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்காக நான் என்ன முடிவு எடுக்கலை, பக்கத்தில் இருக்க பார்க்குறாங்க என்னது இல்லையா, யோ அதுக்கு தானே நாங்கள் உங்கள் பின்னாடி உட்காந்து இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு போச்சுக்குன்னு எனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்ட்டீங்கன்னா அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கடைசி வரையும் பின்னாடி வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு உங்கள் கூட உட்காந்துருப்போமா? யோசிச்சு பாரு சார். அவர் இப்போ எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், ஐயா ஓபிஎஸ் நான் வந்து விட்டு கொடுத்தேன், நான் வந்து கட்சி நல்லா இருக்கணும். நீங்கள் விட்டெல்லாம் கொடுக்கல, உங்கள்கிட்ட பிடுங்கிட்டாங்க சார். அதாவது சசிகலாமா என்கிட்ட சொன்னாங்க எடப்பாடியார் முதல்வராக இருக்கட்டும் சொல்லி, பரவாயில்ல கட்சி நலன்தான் முக்கியம்னு சொல்லி நான் முதல்வர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணி அவரை உட்கார வைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் விட்டு கொடுத்தது. அதுதான் விட்டு கொடுத்தது. நீங்கள் உங்களை வந்து விட்டு கொடுக்கல, உங்கள்கிட்டேருந்து வந்து உருவிட்டாங்க. அதாவது இந்த பாஞ்சாலி சேலையை பிடிச்சி துச்சாதனை உருவான் பற்றியலா, அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த முதல்வர் பதவி அப்படின்றத ஸ்ட்ரிப் பண்ணி எல்லாரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐயா பழனிசாமி முதலமைச்சராக போய் உட்கார்றப்பைய உங்களை மிதிச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்காப்புல. ஆனால் அவர் கூட சேர்ந்துட்டு நீங்கள் அவங்க சசிகலாவை வந்து எந்த அளவுக்கு வந்து செஞ்சீங்கன்றது தெரியும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உஷாராக இருந்திருக்கணும்னா, பதவியை என்கிட்டேருந்து பறித்து அவர்கிட்ட கொடுத்த அவங்களுக்கே அவர் வந்து இவ்வளவு பண்ணுறாருன்னா என்னையெல்லாம் எந்த அளவுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்ச நாளும் தோணி இருக்கணும்ல சார். கொஞ்ச நாள் அப்படி ஏதாச்சும் அந்த சின்ன அடிப்படை அரசியல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்நேரம் தனியாக உட்கார்ந்துருப்பீங்களா? அவர் சொல்கிறாரு, அதாவது அதிமுக பிரிஞ்சிருக்கா அல்ல அதிமுக ஒன்றா இருக்கான்றது மக்கள் சொல்லுவாங்க. அதிமுக எனக்கு தெரிஞ்சு ஒன்றாத்தான் இருக்குது. உங்களைத்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, உங்களைத்தான் உள்ளுக்குள்ளே வர விடாமல் தடுத்து உங்களை தவிர மற்ற அத்தனை பேர் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டாங்க சார். இதில் டிடிவி அண்ணனை வேற என்ன சொன்னீங்க, அருமை அண்ணன் எடப்பாடி, இதையெல்லாம் நீங்கள் உள்ளே உட்கார்ந்துருக்கும் போதே இதையெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை ஏன் அடித்து வெளியில் துரத்தி இருக்க போகிறாங்க? யோசிச்சு பாருங்க. இந்நேரமும் நீங்கள் அவங்களுக்குள்ளேயே துணைத் தலைவராக உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா? ஏன் உங்களை அடித்து வெளியில் தள்ளி இருக்க போகிறாங்க? டிடிவி தினகரன் பேசணும். ஏங்க உங்கள் கூட உட்காந்து ஒன்றா தாங்க தேவ ஜெயந்தன் நின்னாப்புல, அன்னைக்கெல்லாம் பேசாததான் இன்னைக்கு பேசி, அப்போ அன்னைக்கு என்ன பேசுனீங்க? அன்னைக்கு என்ன சொன்னி? அதுக்கு இடையில என்ன சேஞ்சஸ் நடந்தது? அவரை ஏற்றுக்கிறாங்க, உங்களையே அவரை ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பிராண்ட் இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள். உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது? உங்களை ஏன் அவங்க ஏற்றுக்கணும் முதல்ல? அதான் நயினாரன் சொல்லிட்டாப்புலையே, ஓபிஎஸ் இல்லாமலே கூட்டணி ஒவ்வொன்றா இருக்குது, அவர் இங்கே வந்து ஒன்றும் எங்களெல்லாம் வந்து தாங்க வேண்டாம் சார். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எல்லாரும் உங்களை வந்து மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை மட்டம் தட்டிட்டாங்க. நியாயமாக ரெண்டு விஷயந்தான் ஒன்று பண்ணணும், அவங்களை எதிர்த்து நீங்கள் ஒரு அரசியல் பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் யாருன்றதை புரிய வைக்கணும். இல்லையா எனக்கு இந்த அரசியலே வேண்டாப்பா, இப்படி கேவலமான ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை, நான் ஏன் வந்து அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்பண்ணி இவ்வளவு அசிங்கம் பண்ணும்? யாரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கே நான் என்ன நினைக்கிறேன்றது புரிய மாட்டேங்குது. அப்புறம் யாருக்காக நான் அந்த வேலையை பார்க்கணும்? ஒதுங்கி உட்கார்ந்துடலாம்ல. இல்லை அதையாவது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்க. நினச்சி பாருங்க, இவர் தாவேகாவுக்கு போகலான்ட்டு ஒரு நினப்பு வந்தாலே
இப்ப அங்க செங்கோட்டையன் அண்ணன் எப்படி தலையில அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்றது கனவு வந்து போகுமா இல்லையா? செங்கோட்டையன் அண்ணனுக்கு இந்த நிலைமை போனா செங்கோட்டையன் அண்ணனை விட மோசமான ஒரு நிலைமை தான் ஐயா ஓபிஎஸ்க்கு வரும். அப்பையும் போயிட்டு புசிக்கிட்ட போயிட்டு கையை கட்டி தான் நின்றுட்டு இருக்கணும். அவருக்கு பின்னாடி பிளேட்டை தூக்கிட்டு திரியணும். ஆதவர்ஜுனா வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாப்புல. அதனால அவர் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இங்க திமுக சைடு போலான்னு பார்த்தா திமுக சைடு போனா இந்த 100 பேரும் ஓடிடுவாங்க. ஏன்னா அது முழுக்க 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 அவர்கிட்ட இருக்கிறது ஐயா ஓபிஎஸ் காலில் அதிமுக நல்லா இருக்கணும். அப்புறம் திமுகவுக்கு போனால் இந்த அதனால அவருக்கு வேற வழின்றதே கிடையாது. பாஜகவில் போயிட்டு ஒரு கூட்டமாக சேர்ந்தா அப்போ இத்தனை நாள் நான் என்னப்பா பண்ணேன், இத்தனை நாள் நீ செஞ்சது போராடினது வந்தது, இதை நீ அப்பயே அவர் தலைமை ஏற்றுக்கிட்டா ரெட்ட தலைமைன்றது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தானே வெளியில் வந்தேன். இப்போ போனால் ஒற்றை தலைமை அவரே இருந்து அதுக்கு அங்கேயே இருந்துருக்கலாம்ல கேட்பாங்க எல்லாரும். இதில் வேற இந்த ஆலோசனை கூட்டம் எனக்கு அதுதான் அதிர்ச்சியாக இருந்துச்சு. கூப்பிட்டது ஒப்பீனியன் கேட்கறதுக்காக. உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் யாருக்குன்னு தெரியாமல் ரகசியமாக ஒரு சீட்டில் எழுதி ஏன் புறா காலில் கட்டி பறக்க விட சொல்லி அதுக்கப்புறம் வாங்கிக்கங்களேன். அவரை யாருக்கும் தெரியாமல் இருந்த சொன்னார். அதுக்கு அங்கே இருக்கிறவங்க அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டியா? நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு எல்லாரும் கேட்குறபடி தான் நாங்கள் சொல்லுவோம். அதை கேட்கறதுக்கு விருப்பம் தான். நீங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆலோசனையே கேட்கல போல, ஆலோசனையே கேட்கல. இதுக்கு எதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ பேர் என் பின்னாடி நிற்கிறாங்க இவங்களுக்கு? அதாவது என்னையை நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க, ஏன் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ புதுசாக சொல்ல போகிறான்னு பார்த்தா இத்தனை வருஷமாக நீங்கள் 2021 எதை சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கர்மத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாப்புலையே. ஆனால் இதுக்கப்புறமும் உங்களுக்கு அது புரியலையா, இல்லை அவர் சொன்னது தெரியலையா, இல்லை அது ஏதாச்சும் ஒரு சைக்காட்ரிக் மனநிலைமையில் இருக்கீங்களா? இந்த ஒன் சைடு லவ் பண்ணுவாங்க இல்லை, இப்போ அவர் ஐயா பழனிசாமியை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வம் ஐயா பழனிசாமி ஐயா பன்னீர்செல்வத்தை ஐயாவோட அந்த காதலை ஏற்றுக்க மாட்டேன்றாப்புல. அவ்வளவுதான். இப்போ இதுக்காக பொதுவாக ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, தான் லவ் பண்ண பொண்ணு வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சிதைக்கிறது. இல்லையா, எனக்கு கிடைக்கல, இதுக்கு மேலே இந்த ஊரில் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்ன பண்ணுறது, 2 விஷயந்தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த 2ஐயுமே அவர் எடுக்க என்ன சொல்கிறாருன்னா, ஊரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி என்னை நீங்கள் சேர்த்து வைங்க, நான் இவர் கூட தான் வாழ்வேன். உண்மையில அடிக்கடி சொல்லுவாங்க, புரட்சி தலைவி அம்மா வழியில், இது புரட்சி தலைவர் ஐயா வழியில், அவங்களாம் இப்படி இருந்தால் காரி துப்பி இதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழணுமா ஓபிஎஸ் அப்படி கேட்க மாட்டாங்களா சார்? யோசிச்சு பாரு. அவர் பின்னாடி இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அவர் என்னென்ன பண்ணுறான்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அதான் இவ்வளவு கேஸை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் அவர் மேலே என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு, அது டிடிவி என்ன பேசுறதை விட எல்லாம் ஒன்றும் பெருசாக பேசலை. பட் இருந்தாலும் பர்சனலாக அவர் எவ்வளவோ வார்த்தைகளை அள்ளி விட்டுருக்காப்புல. பட் அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் பின்னாடி அவங்க நிற்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பின்னாடி உங்களை நிற்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே இவரோட ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கிட்டாலும் இதனால உண்மையிலே அவருக்கு பின்னாடி நிற்கிறவங்க நெஞ்ச நிமிந்து நிற்க முடியுமா சார்? ஐயா ஓபிஎஸ் ஆதரவாளர்னா அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு உள்ளே போய் சொல்ல முடியுமா? என்ன கேட்பாங்க? இல்லை உண்மையிலே கேட்பாங்க சார், நீ பிடிச்ச புடியில் காலெலாம் வலிக்குதுப்பா. அதுலேயும் ஐயா ஓபிஎஸ் புடி இரும்பு புடியாவில் இருக்கு, நகர முடியல, விட்டாத்தான் நகர் வேண்டாப்புல. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஐயாவோட நிலைமை. அப்போ எதுக்கு தயாராகிட்டார்னா, அமைதிப்படையில் சத்யராஜ் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப வெளியில் அன்றாயிரம் கழட்டி போடுவார். அதை எடுத்து புழிஞ்சு காய போகிறதுல சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ஒரு ஆளாத்தான் இப்போ ஐயா ஓபிஎஸ் இருக்காருன்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஐயா செஞ்சது எந்த அளவுக்கு சரி, இவரோட கோரிக்கையை அவங்க ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா? கூடுமான வரைக்கும் ஐயா இபிஎஸ் இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு கொடுக்கவே மாட்டார். கதவை அடைச்சுட்டு எந்த வழியிலையும் உள்ளே வந்துடக்கூடாது, எல்லா இடத்தையும் சீல் பண்ணி வைன்று வாப்புல. யாராச்சும் ஒருத்தர் இதை பற்றி போயிட்டு ஐயா பேச முடியும்னு நினைக்கிறேன். டிடிவி என்ன பேச முடியுமா? அமித்ஷா பேசி கேட்காதவர், மோடி பேசி கேட்காதவர், டிடிவி என்ன பேசி கேட்டுருவாரா? இல்லை அண்ணாமலை அண்ணன் தான் போய் பேசுவாரா? யோசிச்சு பாருங்க. இவர் செஞ்சது சரியா? இவரோட ரிக்வஸ்ட் ஏற்றுக்கப்படுமா?
உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? நன்றி.